like a Hellcat. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேகிஸ் கிச்சன். இன்னைக்கு மேகிஸ் கிச்சனில் இன்ஸ்டன்ட் ஸ்பாஞ்ச் தோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் நன்றி. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டன்ட் ஸ்பாஞ்ச் தோசா செய்யலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு அவலை அளந்து கொட்டிக்கோங்க. இந்த 1 கப் அவலுக்கு 1 கப் அளவு தண்ணி ஊற்றி இந்த அவலை கொஞ்ச நேரத்துக்கு ஊற வச்சிருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. இந்த கடாய் சூடானதும் 2 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. ரவையோட நிறம் மாறாமல் வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தீயாமல் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ ரவை நல்லா ஆறிடுச்சு. நம்ம கை தொடுற அளவுக்கு ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரவையோடு சேர்த்து 3/4 கப் அளவு தயிரும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, 1 கப் அளவு அவலை நல்லா ஊறிடுச்சு. உதிரியாக நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச அவலையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த 3 பொருளையும் நம்ம ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் அரைஞ்சி வந்துடும். மறுபடியும் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இது போல் நல்லா மாவு கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிடும். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்குது. இது கூடவே 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையும் உப்பும் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை தட்டு போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இடையில இந்த தோசாக்கு தேவையான சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக கொஞ்சமாக வேர்க்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ண இந்த வேர்க்கடலையை தோல் உரித்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பல்லு பூண்டு, 1 பச்சை மிளகாய், 3 பல்லு தேங்காய், கொஞ்சமாக புளி சேர்த்து தூளாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். இது போல் நல்லா பொடியாக அரைஞ்சதும் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம சட்னி மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவு கூடவே ஈனோ 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஈனோ இல்லைன்னா பரவாயில்ல, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாவோட நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கை எடுக்காமல் நல்லா கலரி விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு தோசை மாவு பதத்துக்கு இது ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை கல்லை சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் 1 கரண்டி எடுத்து இது போல் ஊற்றி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே இது போல் சின்ன சின்ன ஹோல்ஸ் விழ ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். ஹோல்ஸ் விழுந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் ஒரு மூடி போட்டு மூடி வேக விடுங்க. நம்ம திருப்பி போட்டு வேக விட போகிறதில்ல. 1 சைடு நல்லா வெந்தாலே போதும். எடுத்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை
பொறுமையாக அழகாக வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே மாவு ஒரு கரண்டி அளவு ஊற்றி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரத்தில் இது போல் ஓல்ஸ் விழ ஆரம்பிக்கும். உடனே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கோம். வெளியில் எடுத்துடலாம். நம்ம சட்னி செஞ்சுருந்தோம்ல, அந்த சட்னியை தாளிக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, அது கூடவே கொஞ்சம், அவ்வளோதான், இன்ஸ்டன்ட் ஸ்பாஞ்ச் தோசை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ருசியான இன்ஸ்டண்ட்டான ஸ்பாஞ்ச் தோசாவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு மட்டும் சாஃப்ட் இல்லை, சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்த ஸ்பாஞ்ச் தோசா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் மேகிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு நன்றி.